This is Jones. Welcome back to my YouTube channel. Since it's a long time I have posted video. ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா நான் இந்த ரேப்பிங் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அது போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரேப் நான் வீடியோ போஸ்ட் பண்ணது ரீசெண்டாக தான் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ நான் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் போட்டிருப்பேன். ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக எல்லோரும் இந்த மேக்னட்டிக் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் எல்லோரும் மாதிரி போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பேன். ஸோ இந்த ரியர் ஃபுட் பேக்கில் வச்சுருப்பேன். ஸோ இப்போ காமிக்கிறேன். ஆன் பண்ணால் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ளாஷர் வந்து எங்கே வச்சுருக்கேன்னு. ஸோ இண்டிகேட்டர்ஸே எனக்கு இதுதான் இண்டிகேட்டர்ஸு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ யூஸ் பண்ணி இது ஆக்சுவலாக போயிடுச்சு. எல்இடி வந்து தண்ணி உள்ளே போயிடுச்சு டோட்டலாகவே. அண்டு இது சும்மா டேக் போட்டு ஒரு டபுள் சைட் டேப் தான் போட்டிருந்தேன். அதுவும் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இண்டிகேட்டர்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். எப்படின்னா இந்த கிறிஸ்டல் இண்டிகேட்டர்ஸ் இப்போ கிடைக்குதுலாம் இண்டிகேட்டர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நேரில் கூட நிறைய கடையில் கிடைக்குது. ஸோ அதை தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இந்த டேக் வந்து அடிக்கடி ரிமூவ் ஆகிடுது. ஸோ இந்த எல் கிளாம்ப்பு எஸ்எஸ்சில் ஹார்ட்வேர் ஸ்டோரில் கிடச்சிச்சு. அதை இப்படி நம்ம போல்டு போட்டு இதில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டா டேரெக்டாக ஒரு நல்லா ஸ்டடியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப நாளுக்கு இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அது டேரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. இந்த ஹோல்ஸ் ஓகே, இப்படி தான் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து நான் லேத்தில் கொடுத்து கொஞ்சம் ஹோல்ஸை பெருசாகிக்கிட்டேன். ஸோ இந்த த்ரெட்டு உள்ளே போகிற மாதிரி. அப்புறம் எப்படி இதில் ஹோல்ஸ் போட போகிறோன்னா இந்த செல்ஃப் த்ரெட்டு போல்டு தான். இந்த செல்ஃப் த்ரெட் போல்ட் வந்து இந்த ட்ரில்லிங் மிஷினில் வச்சு நம்ம போடலாம். ட்ரில்லிங் மிஷின் 8M பிட்டு இதுவும் ஆர்டரில் கிடைக்கும். இது ஏதோ ₹2 சம்திங் தான், ரொம்பலாம் காஸ்ட்லிலாம் இல்லை. இது வந்து ஹோல்ஸ் டேரெக்டாக இது ஹோல்ஸ் போட்டுரும். இந்த ஸ்கொயர் டியூப்பில் அந்த வெல்டிங் பண்ணுறவங்களாம் வச்சுருப்பாங்க கடையில் பட்டறையில். ஸோ அந்த மாதிரி வெல்டிங் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கும். இதில் வந்து ஈஸியாக ஹோல்ஸ் போட்டு டைட்டாகவும் இருக்கும். ரொம்ப நாளுக்கு லைஃப் வரும். ஆக்சுவலாக இதுவே எனக்கு 1 இயர் வந்துச்சு இந்த மாதிரி போட்டதே. ஏன் நான் இதை பண்ணேன்னா, இப்படி பார்த்தா ஒரு ஷார்ப் லுக் இருக்கும் என்னோடய டெயில் மட்டும். ஸோ மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும் என்னோடது. மட்கார்டெலாம் போட மாட்டேன். ஸோ அந்த ஷார்ப் லுக்குக்காக தான் இவ்வளோ. ஆனால் எனக்கு கண்டிப்பாக இண்டிகேட்டர்ஸ் வந்து தேவை. இண்டிகேட்டர்ஸ் இல்லாமல் என்னால் ஓட்ட முடியாது. ஸோ அதனால தான் நான் எப்படி ப்ராசஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்கள். தென் அகைன் இந்த சுவிட்சில் தான் எல்லா கண்ட்ரோலும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளிங்க் ஆகும். தென் இது சும்மா ஒரு அஸ்தட்டிக் லுக்குக்காக திருப்பி போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அப்புறம் இந்த டியோ சுவிட்சு BS3ல் ஆன் ஆஃப் வரும்ல. ஸோ அந்த சுவிட்ச் இந்த ப்ளூ டாட்டுக்காக இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நார்மலாக ஒரு இந்த சுவிட்ச் வருமே இங்கே இந்த ₹100 கிடைக்குது. ஸோ எனக்கு அது பிடிக்கல பர்சனலாக. ஸோ இந்த மாதிரி நான் தனியாக செட் பண்ணிக்கிட்டேன். இது இன்னும் நல்லாயிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை வீடியோ எதுவும் போடணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் பண்ணுறேன். இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம்.
ரெண்டுத்துக்குமே ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ ஹோல்ஸ் போட்டு தென் இண்டிகேட்டரும் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ பண்ணும்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த போல்ட்டும் போட்டு தென் அகைன் இந்த ஹெட்டும் போய்ட்டு அதில் உட்காரும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ லைக் இதை வந்து கட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஹோல்ஸாக இருந்திருக்கும். ஸோ இது ஒரு மாதிரி கட் பண்ணிட்டேன். ஸோ அதை இப்படி வெளியவே நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போல்ட் போட்டுருவேன். ஸோ கொஞ்சம் எனக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளாம்பை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த செல்ஃப் டைட்னிங் ஸ்க்ரூவில் வந்து போட முடியல. ஸோ அது நிற்கலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட்டு இந்த சைடு போட்ட ஹோலில் அந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு போல்ட் போட்டு இந்த கிளாம்பை மாட்டிட்டேன். ஸோ இது பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கு. ஆலன் போல்ட் இருந்தது. ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லாக்டவுன் காரணத்தினால் வெளியே போய் எதுவும் வாங்க முடியலை. இருக்கிறத வச்சே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா, என்னோடய பிளான் என்னென்னா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ இது டேரெக்டாக இப்போ இதில் இப்படி போய்டும். அவ்வளோதான், அழகாக இதில் போய்டும். ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காமிக்கிறேன் பாருங்கள். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டா ரெண்டு சைடு அழகாக போய் உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபுல்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் லைட் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கிறிஸ்டல் இண்டிகேட்டர். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணுறேன், நைட்டில் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு இண்டிகேட்டர் மட்டும் போடுறேன். மார்னிங்கில் ஓகே தான், நைட்டில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ளாஷர் போடலான்னு பார்த்தா ஃப்ளாஷர் பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு நைட் வியூவில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது புதுசாக என் சேனலுக்கு இருந்தீங்கன்னா, இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ் திரும்ப வந்து பார்க்குறீங்க என்னோடய பேஜில், ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை, அன்சப்ஸ்கிரைப்டு தான் இருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த வியூவர்ஸ். வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நானும் பண்ணுவேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஷார்ப் லுக் தென் நீட்டாக இருக்கும் பேக் எண்டில் பார்க்க. அதனால்